பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து ஒரு நல்ல வாழ்த்து செய்தி அங்கே சொல்கிறார். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் இருதயங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? தேற்றணும்னு சொல்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் ஏசாயா 40:1 அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். இருதயங்களை தேற்றணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. உங்கள் இருதயங்களை தேற்றணும் அப்படின்னா, இந்த தெசலோனிக்கே சபை மிகவும் உபத்திரவப்பட்ட சபை. அதனால தான் ஆண்டவர் அன்றைக்கு பவுல் மூலமாக அங்கே சொல்கிறாரு. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரராக எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. அப்போ உபத்திரவப்படுத்துகிறவங்களுக்கு உபத்திரவப்படுகிற நமக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவர் என்ன செய்வார்? இருதயங்களை தேற்றுவார். அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடிக்கப்பட்ட போதும் அவங்க தேவனை துதித்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? தேற்றினார். அவங்க அடி வாங்கின பிறகும் துதிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார்? ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாரு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, இந்த தெசலோனிக்கே சபையும் உபத்திரவத்தின் வழியாக போனாலும் கூட ஆண்டவர் உங்கள் இருதயங்களை என்ன செய்வார்? தேற்றுவார்னு சொல்கிறார். ஆண்டவர் எப்படி தேற்றுகிறார்னு சொல்லி பார்க்கும்போது, சங்கீதம் 94 ஆமென் 19ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்றார். அல்லேலூயா. ஆமென். உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிற நேரத்தில் உம்முடைய ஆறுதல்கள் என் இருதயத்தை தேற்றுகிறது. ஒரு பாட்டு சந்திரசேகர் என்கிற ஒரு தேவ ஊழியர் பாடியிருக்கார். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் தேவனே என்று பாடியிருக்கிறார். கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என்று சொல்லி பாடியிருக்கார். இப்படி உள்ளங்களில் விசாரங்கள் பெருகையில் என்ன செய்வேன், யார்கிட்ட போவேன்னு சொல்லி தவிக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய ஆறுதலினால் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையில் எடுத்து உயர்த்துவார் என்று சொல்லி அன்னாளை தேற்றினார். அன்னாளை தேற்றி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவள் இருதயம் மகிழ்ந்து களிகூற உதவி செய்தார். இருதயங்களை தேற்றி என்ன செய்வார்னா, நல் வசனத்திலும் நற்கிரியிலும் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அதே மாதிரி ஆதியாகமத்தில் நம்ம 45ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது, அதாவது யோசேப்பு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்காக அவன் வண்டிகளை அனுப்புனதை பார்க்கும் பொழுது, அப்படியே தகப்பனுடைய யாக்கோபின் ஆவி என்ன செய்ததான்? உயிர்த்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 45:27 இருக்குது. யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் பார்த்த உடனே, உண்மையாகவே என் மகன் உயிரோடு தான் இருக்கானாங்கிறத இன்னும் பார்க்கல, ஆனால் யோசேப்பின் வண்டி ரதங்கள் வந்த உடனேயே அவருடைய ஆவி என்ன செய்தது? உயிர்த்தது. அல்லேலூயா. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வரும்பொழுது நம்முடைய ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன்னாரே, அவருடைய வேலையே என்னது? தேற்றுகிற வேலை. நம்மளை தேற்றி 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 நம்மளை பலப்படுத்தி நம்மளை எல்லா நல்ல காரியங்களை செய்ய, நல்ல கிரியைகளை செய்ய நம்மளை என்ன செய்வார்? ஆவியானவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. உம்முடைய வசனமாகிய ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறீர்.
இப்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்கள் இருதயங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. தேற்றி நம்மளை எல்லா நல்ல வேலைகளை செய்ய பாருங்கள். நம்ம மூலமாக நல்ல வசனம் வெளிப்படணும், நம்ம மூலமாக நற்கிரியைகள் வெளிப்படணும். அதற்கு கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மளை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அவர் முடிவு புரிந்து நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவளை உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார் என்று 2 தெசலோனிக்கர் அடுத்த அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மளை கடைசி வரையும் காத்துக்கொள்வார். அவருடைய ஆறுதல்களுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய இருதயங்களை தேற்றுவார். எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய இருதயங்களை தேற்றி நம்மை சாட்சியாக நிறுத்துவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.